வெல்கம் டு BA's Rich Kitchen. அரை கப்பு வடச்சக்கடலை இருந்தால் போதுங்க. சூப்பராக ஒரு ஹல்வா ரெடி பண்ணிடலாங்க. இதுவும் இப்படி இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் நம்ம இந்த அரை கப்பு வடச்சக்கடலை அதில் போட்டுடலாங்க. ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு செவக்காக வறுக்கக்கூடாது. சும்மா சூடு பண்ணிட்டா போதும். நமக்கு சூடு பண்ணது போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இது 1 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதும் நைஸாக ட்ரையாக பவுட்ரு பண்ணின்னு வந்துடுறேன். வடச்சக்கடலை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சுங்க. அதே மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய்ங்க போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நைஸாக மையாக அரைச்சிட்டு வரணுங்க. இது அரைச்சின்னு வந்துடுறேன். தேங்காவை அரைச்சி மையாக எடுத்து வச்சுட்டாச்சுங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். ஒரு பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது ஆப்ஷனுங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விரும்பின கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஆயிடுத்துங்க. இது எடுத்துடலாம் எல்லாம் ஒரு பிளேட்டில். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான அடி கனமாக இருக்கிற கடாயை வச்சுக்கலாங்க. அதில் எந்த கப்பால் நம்ம வடச்சக்கடலை அரை கப்பு போட்டோமோ அதுலேருந்து 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன், போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் வெல்லம் கரையட்டும். பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். ஒரு நிமிஷம் கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெல்லம் கரைஞ்சிருத்துங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வடிகட்டிக்கணுங்க. இப்போ வடிகட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுட்டுருக்கிற அரை கப்பு வடச்சக்கடலை பவுடரை போட்டுடலாங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வடச்சக்கடலை பவுடரை இந்த எண்ணெயும் நெய்லையும் மீடியமில் வச்சுட்டு ஸ்டவ்வை 1 நிமிஷம் கைவிடாமல் கொஞ்சம் மணம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. வடச்சக்கடலையில் அல்வாவான்னு கேட்பீங்க. வெறும் அரை கப்பு வடச்சக்கடலை இருந்தால் போதும். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வறுத்துன்னு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கிற வெள்ளைப்பாகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லம்ஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நம்ம இதில் சர்க்கரை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை.
வடச்சக்கடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வெல்லம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். மீதி இருக்கிற வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் விட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அப்புறமா கட்டியாகிடும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ கட்டியாகிட்டே வருது பாருங்க. கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்படி கட்டியாகும்போது நம்ம அரை முடி தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சது போட்டுடலாங்க. அந்த விழுது நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். நம்ம நைஸாக அரைச்சிட்டோன்னா நம்ம தேங்காவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுவும் போட்டு இதுலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம எந்த கலரும் போடல பாருங்கள், எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த வெல்லத்தோட கலரே நமக்கு இந்த அளவுக்கு அழகாக வரும். இதுவும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, கட்டி ஆகிட்டே வந்துட்டுருக்கு நமக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எல்லாம் பிரியுது பாருங்கள் சைடில். பாருங்கள், அரை கப்பு வடச்சக்கடலைக்கே நமக்கு இவ்வளோ அல்வா கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணுங்க. இது கட்டி ஆகட்டும். ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம விட்ட நெய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். நல்லா ஒன்றா வந்துடுது, நல்லா சூப்பராக ஒட்டாமல். இப்போது ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் பொடிச்சு போட்டிருக்கேங்க மணத்துக்காக. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக வடச்சக்கடலை வச்சு அல்வா ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்த்தியான அல்வா கூட. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற முந்திரி பருப்பு போட்டுடலாங்க. பாருங்க, சூப்பராக அருமையான வடச்சக்கடலை அல்வா ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான ஹல்வா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.